இது என்ன, இதுக்கு இந்த மீனிங் என்ன? இது மில் மில் மில்லா? ஓகே ஓகே. உள்ளுக்கு போய் பார்ப்பேன். பழைய காலத்து மில் உண்டு. டென்மார்க்கில் ஆல்போக்ன்ற இடத்துல ஒரு பழைய காலத்து என்ன சொல்கிறது, என்ன சொல்லுங்க, இதில் வந்து ஆம், இது வந்து ஊடுற தண்ணி. அதான் ஊடுற தண்ணின்னா அது ஊட்டியில் இருந்து வர தண்ணி போடுறோம். அதை இதை பாவித்து இதுக்குள்ளே வந்து மில், இதுக்குள்ளே போய் இப்போ பார்க்கல நாங்கள். இதுக்குள்ள மில்லை வந்து சுத்தம் பண்ணினா தண்ணி, இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தண்ணியின் இதால் தான் சுற்றி அதில் தான் வந்து மிகுந்த ஆழத்தில் அந்த தண்ணின்ற விசையில் வந்து அந்த மில்லை சுத்தம் பண்ணி இதுதான் அந்த பழைய மில். என்ன திருத்தணியில் நடக்குது. அதாவது அந்த தண்ணின்ற அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தண்ணி வந்து இதை சுத்தம் பண்ணி இது சுற்றினால் இது வந்து மின்தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த காலத்தில் வந்து அந்த நீரின் விசை, அதாவது இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிறிய நீர் ஓடை இருக்குது. அந்த ஓடையை வந்து இதுக்குள்ளே திருப்பி அந்த தண்ணீண்ட விசையில் வந்து இந்த மில், அதாவது அரைக்கும் இயந்திரத்தின் என்னென்னு சொல்கிறது சுற்ற வைத்து அந்த நேரத்திலே வந்து தானியங்களை அரைக்க பாவித்த ஒரு இடம் தான் இது. இதுதான் அந்த பழைய சிஸ்டம். அதை வந்து பாருங்க, இது வந்து இப்போ ஏதோ ஒரு சின்ன ரினோவேஷன், அதாவது புனருத்தானம் செய்யணும். அதனால் உள்ளுக்கு போகலாமல் மூடி இருக்குது. இது ஒரு எத்தனை வருஷம், ஒரு 60-70 வருஷம் உண்மை உண்மை உண்மை. தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் இதற்காக வச்சுருங்க. பாருங்கள் அந்த நீரோடை எவ்வளோ அழகாக ஓடுது. இறங்க இயலாது, இறங்கினா குளிரும். என்ன கொஞ்சம் காலத்தில் அந்த குளிர் குறைஞ்சிரும் நினைக்கிறேன். இதான் அந்த மில். அரைக்கு மாலை, மிக பழமையான ஒரு அரைக்கு மாலை. இந்த நீரோடு இந்த ஓசை வந்து சும்மா மனதுக்கு இதமாக இருக்குது. டென்மார்க்கில் ஆல்போக் என்ற ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எல்லாம் இடம், கல்லுகள்லாம் வச்சிருக்கணும் பாருங்கள். இதுகளெல்லாம் இல்லை, இது வந்து வின்டர் குளிர்காலம் என்றபடியே இதெல்லாம் இலை இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் காலத்தில் நீ இலை வர தொடங்கும். ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான அழகு. இது கூட ஒரு அழகு தான். ஒரு மரத்தில் நடந்து போகக்கூடிய மாதிரி அமைச்சிருக்கிறார்கள் பாருங்கள். இதில் வேலி போட்டிருக்கு, கரண்ட் இருக்கு மாதிரி. அது இலங்கையில் யானை வேலியும் கிட்டத்தட்ட இப்படித்தான் அடிக்கிறது. அதனால் இதில் முட்டை பயம், இதில் கரண்ட் இருக்கிறதா நான் கருதே இல்லை.